ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மாணவர் சேவை சேனல். நான் உங்கள் ப்ரொஃபஸர் ராஜி பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிகிட்டு இருந்த குரூப் 1 எக்ஸாம் நோட்டிஃபிகேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஆமாங்க, நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த எக்ஸாமுக்கு யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், வேக்கன்சி எத்தனை இருக்குது, லாஸ்ட் டேட் எப்போ, எலிஜிபிலிட்டி என்னென்ன கொடுத்துருக்காங்க, இதை பற்றி தான் இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். இதை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அண்ட் மறக்காமல் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுற உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 எக்ஸாமுக்கான நோட்டிஃபிகேஷனை 28 மார்ச் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ டிஎன்பிஎஸ்சிலேயே குரூப் 1 எக்ஸாமை ஒரு மிகப்பெரிய எக்ஸாம்னே சொல்லலாம். பிகாஸ் குரூப் 1 ஆஃபீஸர்ஸ் லைக் டெபுட்டி கலெக்டர், டெபுட்டி சூப்பரண்ட் ஆஃப் போலீஸ் அதெல்லாம் ஆகணும்னு நினைக்கிற எல்லாருமே இதை கிளியர் பண்ணி உங்கள் ட்ரீம் ஜாபை அடையலாம். குரூப் 2, குரூப் 4, டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸ் அண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுற எல்லாருமே எலிஜிபிலிட்டியை செக் பண்ணிவிட்டு மறக்காமல் லாஸ்ட் டேட்டுக்குள்ளே அப்ளை பண்ணிவிடுங்க. அண்ட் ஹவு டு அப்ளை வீடியோ நம்ம சேனல்லையே வரும், பார்த்துட்டு மறக்காமல் அப்ளை பண்ணிவிடுங்க. அண்ட் இதில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இதில் கொடுத்துருக்க இன்ஸ்ட்ரக்ஷனை பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு இந்த பேஜில் டேட் அண்ட் டைமிங் கொடுத்துருக்காங்க. டேட் ஆஃப் நோட்டிஃபிகேஷன் 28/3/2024. லாஸ்ட் டேட் அப்ளை பண்ணுறதுக்கு எப்போன்னா April 27 11:59 PM வரைக்கும் நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு அப்ளிகேஷன் கரெக்ஷன் பண்ணுறதுக்கான டேட் பார்த்திங்கன்னா 2/5, அதாவது May 2 12:01 AM May 4 11:59 PM நம்ம அப்ளை பண்ணிக்கணும். நெக்ஸ்ட்டு டேட் அண்ட் டைம் ஆஃப் ப்ரிலிம்ஸ் எக்ஸாமுக்கு கொடுத்துருக்காங்க. அது July 13 4 நடக்குது எக்ஸாம். அண்டு டைமிங்னு பார்த்தீங்கன்னா 9:30 AM 12:30 PM வரைக்கும் 3 hours எக்ஸாமினேஷன். அப்புறம் ப்ரிலிம்ஸுக்கு முடிஞ்ச உடனே நெக்ஸ்ட்டு டேட் ஆஃப் மெயின்ஸ் எக்ஸாம். மெயின் எக்ஸாம் எப்போன்னு கொடுத்துருக்காங்கன்னா அந்த டேட் லேட்டர் இன்ஃபார்ம் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இவ்வளோதான் இந்த எக்ஸாமுக்கான முக்கிய டேட்ஸு. தென் என்னென்ன போஸ்டிங்ஸ் இருக்குன்னு பார்க்கலாம். டெபுட்டி கலெக்டருக்கு 16 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. டெபுட்டி சூப்பரிண்டென்ட் ஆஃப் போலீஸ்க்கு 23 வேக்கன்சி. அசிஸ்டன்ட் கமிஷனர் கமர்ஷியல் டேக்ஸஸில் 14 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. டெபுட்டி ரெஜிஸ்டர் ஆஃப் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டியில் 21 வேக்கன்சிஸ். அண்ட் அசிஸ்டன்ட் டைரக்டர் ஆஃப் ரூரல் டெவலப்மெண்ட் இதில் 14 வேக்கன்சி வந்திருக்கு. டிஸ்ட்ரிக்ட் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸருக்கு 1 வேக்கன்சி தான் கொடுத்துருக்காங்க. டிஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸர் ஃபயர் அண்ட் ரெஸ்கியூ சர்வீசஸ்க்கு 1 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. டோட்டலாக பார்த்தீங்கன்னாக்கா 90 வேக்கன்சிஸ் அண்ட் 7 போஸ்டிங்க்கு இந்த 90 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. லெவல் ஆஃப் பேன்னு பார்த்தீங்கன்னாக்கா லெவல் 22 படி பே பண்ணுவாங்க. ஆனுவல் பிளானரில் சொன்னதை விட அதிகமாகவே வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. ரொம்ப நாளாக குரூப் 1 ஆஃபீஸராக ஆகணும்னு கனவு கண்டுகிட்டு இருக்கவங்களுக்கு இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி, மிஸ் பண்ணிடாதீங்க கைஸ். நெக்ஸ்ட் ஏஜ் லிமிட் பற்றி பார்த்துடலாம். இந்த எக்ஸாமுக்கு 21 இயர்ஸ் கம்ப்ளீட் ஆனவங்கலாம் அப்ளை பண்ணலாம். அண்ட் மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் 34, எக்ஸப்ட் அசிஸ்டன்ட் கமிஷனரில் பிஎட் டிகிரி முடித்தவங்களுக்கு மட்டும் 35 கொடுத்துருக்காங்க. மற்ற போஸ்டிங்க்கெல்லாம் 34 வயசுக்குள்ளே உள்ளவங்க மட்டும்தான் அப்ளை பண்ணலாம். அது மட்டும் இல்லை, ஏஜ் ரிலாக்ஸேஷனும் கொடுத்துருக்காங்க. அதாவது நீங்கள் பிசி, பிசிஎம், எம்பிசி, எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி அண்ட் டெஸ்டியூட் விடோ ஆஃப் ஆல் கம்யூனிட்டிஸ் இவங்க எல்லாருக்கும் 39 வயசு வரை அப்ளை பண்ணலாம். எக்ஸப்ட்டு ஓசி கம்யூனிட்டி, ஜென்ரல் கேட்டகரின்னு சொல்லுவாங்கள்ல, அவங்கள தவிர்த்து மற்ற எல்லாருக்கும் ஏஜ் ரிலாக்ஸேஷன் உண்டு, அதாவது வயசு தளர்வு உண்டு. லாஸ்ட் இயர் குரூப் 1 எக்ஸாமில் 37 வரை தான் கொடுத்துருந்தாங்க. இந்த இயர் குரூப் 1 எக்ஸாமில் 39 வரை ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. இதை மிஸ் பண்ணிடாமல் யூஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் அப்படியே கீழே வந்தால் உங்களுக்கான கல்வி தகுதி கொடுத்துருக்காங்க. இதில் டெபுட்டி கலெக்டருக்கு எனி டிகிரி முடிச்சிருந்தா அப்ளை பண்ணிக்கலாம். செகண்ட் போஸ்டிங் டெபுட்டி சூப்பரண்ட் ஆஃப் போலீஸ்க்கு எனி டிகிரி முடிச்சிருந்தா அப்ளை பண்ணலாம். அது இல்லாமல் ஹூ பொசஸ் நேஷ்னல் அவார்ட்ஸ் ஃபார் ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி வச்சுருந்தா அவங்க அப்ளை பண்ணிக்கலாம், அவங்களுக்கு முன்னுரிமை தராங்க. தேர்டு அசிஸ்டன்ட் கமிஷனர் கமர்ஷியல் டேக்ஸஸ்க்கு எனி டிகிரி முடித்தவங்க அப்ளை பண்ணிக்கலாம். பட் ப்ரிஃபரன்ஸ்னு பார்த்தா ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் பிகாமில் டிகிரி அண்ட் பிஎல் டிகிரி வித் டிப்ளமா இன் டாக்ஸேஷன் லாஸில் முடித்தவங்களுக்கு ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் தராங்க.
செகண்ட் ப்ரிஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னாக்க போத் பிகாம் அண்ட் பிஎட் டிகிரி முடித்தவங்களுக்கு கொடுக்குறாங்க. தேர்ட் ப்ரிஃபரன்ஸு எய்தர் பிகாம் டிகிரி அப்படி இல்லைனா பிஎட் டிகிரி வித் ஏ டிப்ளமா இன் டாக்ஸேஷன் லா முடித்தவங்களுக்கு முன்னுரிமை தராங்க. ஃபோர்த்து ப்ரிஃபரன்ஸ் எய்தர் பிகாம் டிகிரி ஆர் பிஎட் டிகிரி முடித்தவங்களுக்கு கொடுக்குறாங்க. டெபுட்டி ரெஜிஸ்டர் ஆஃப் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டிஸ்க்கு எனி டிகிரி முடித்தவங்க இந்த போஸ்டிங்க்கு அப்ளை பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு அசிஸ்டன்ட் டைரக்டர் ஆஃப் ரூரல் டெவலப்மெண்ட்டில் எனி டிகிரி முடித்தவங்க அப்ளை பண்ணிக்கலாம். அண்ட் வந்துட்டு போஸ்ட் கிராஜுவேட் டிகிரி இன் ரூரல் சர்வீசஸ் ஆஃப் காந்திகிராம் ரூரல் இன்ஸ்டியூட்டில் முடித்தவங்களுக்கு ப்ரிஃபரன்ஸ் தராங்க. அண்ட் பிஜி டிகிரி ஆர் டிப்ளமா இன் எக்ஸ்டென்ஷனில் முடித்தவங்களுக்கு ப்ரிஃபரன்ஸ் தராங்க. பிஜி டிகிரி ஆர் டிப்ளமா இன் சோஷியாலஜியில் கம்ப்ளீட் பண்ணவங்களுக்கு ப்ரிஃபரன்ஸ் தராங்க. ஸோ இந்த முன்னுரிமையெல்லாம் யூஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் போஸ்டிங் டிஸ்ட்ரிக்ட் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸர் எனி டிகிரி முடித்தவங்க அப்ளை பண்ணிக்கலாம். பட் முன்னுரிமைன்னு பார்த்தாக்கா கிராஜுவேட்ஸ் இன் எக்கனாமிக்ஸ், எஜுகேஷன், சோஷியாலஜி, ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், சைக்காலஜி அண்ட் பிஜி டிப்ளமா இன் சோஷியல் சயின்ஸ் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இன் இண்டஸ்ட்ரியல் ஆர் பர்சனல் மேனேஜ்மெண்ட் ஆர் லேபர் வெல்ஃபேரில் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்களுக்கு முன்னுரிமை தராங்க. நெக்ஸ்ட்டு டிஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸர் ஃபயர் அண்ட் ரெஸ்கியூ சர்வீசஸ்க்கு எனி டிகிரி முடிச்சிருந்தா போதும், அப்ளை பண்ணிக்கலாம். இந்த எல்லா போஸ்டிங்க்கும் எனி டிகிரி முடிச்சிருந்தா எலிஜிபிள் தான். பட் சம் போஸ்டிங்க்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதையும் முடித்தவங்க முன்னுரிமையை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதான் எஜுகேஷ்னல் குவாலிஃபிகேஷன். செக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு அப்படியே கீழே வந்தால் டெப்யூட்டி சூப்பரண்ட் ஆஃப் போலீஸ் அண்ட் டிஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸருக்கு மட்டும்தான் வந்து ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. அதாவது 2 போஸ்டிங்க்கும் மென்னுக்கு பார்த்தீங்கன்னா 165 சென்டிமீட்டர் ஹைட் இருக்கணும். நெக்ஸ்ட் செஸ்ட் மெஷர்மெண்ட் பார்த்தீங்கன்னாக்கா நார்மலாக டெப்யூட்டி சூப்பரண்ட் ஆஃப் போலீஸ்க்கு 86 கொடுத்துருக்காங்க. அதுவே டிஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸருக்கு வந்து 89 கொடுத்துருக்காங்க. எக்ஸ்பேன்ஷனில் பார்த்தீங்கன்னாக்கா 5 இருக்கணும்னு கொடுத்துருக்காங்க. டிஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸருக்கும் 5 இருந்தால் போதும்னு கொடுத்துருக்காங்க. அப்புறம் வெயிட்டுன்னு பார்த்தீங்கன்னாக்கா டிஎஸ்பிக்கு நாட் அப்ளிகபிள், தேவையில்லை வெயிட்டு. டிஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸருக்கு வந்துட்டு 50 kg இருக்கணும்னு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு உமனுக்கு பார்த்தீங்கன்னா 2 போஸ்டிங்க்குமே வந்துட்டு 155 ஹைட் இருந்தால் போதும்னு சொல்லியிருக்காங்க. அண்டு செஸ்ட் மெஷர்மெண்ட் வெயிட் எல்லாம் வந்து நாட் அப்ளிகபிள்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த 2 போஸ்டிங்க்கு மட்டும்தான் வந்து ஃபிசிக்கல் கேட்டிருக்காங்க. பட் மற்ற போஸ்டிங்க்கு ஃபிசிக்கல் தேவையில்லை. இந்த ஃபார்மேட்டில் டாக்டர்கிட்ட போயிட்டு வெயிட்டு, ஹைட்டு, செஸ்ட் மெஷர்மெண்ட்லாம் எழுதி வாங்கிட்டு வந்துடுங்க. ஏன்னா அப்ளை பண்ணுறப்ப இதெல்லாம் தேவைப்படும். ஸோ வாங்கிடுங்க. நெக்ஸ்ட்டு எக்ஸாம் பேட்டர்ன் கொடுத்துருக்காங்க. இந்த எக்ஸாமை பொறுத்தவரை ப்ரிலிம்ஸ், மெயின்ஸ் அண்ட் இன்டர்வியூன்னு 3 ஸ்டேஜஸ் இருக்குது. ஸோ இதை வச்சு தான் செலக்ட் பண்ணுவாங்க. ஓகே, எக்ஸாம் பேட்டர்னை பார்த்துடலாம். ப்ரிலிம்ஸ் எக்ஸாமை வந்து ஒரே பேப்பராக தான் வச்சுருக்காங்க. அண்ட் இதில் வந்து டிகிரி ஸ்டாண்டர்டில் ஜிஎஸ்லேருந்து 175 கொஷின்ஸ் கேட்குறாங்க. நெக்ஸ்ட்டு ஆப்டிடியூட் அண்ட் மென்டல் எபிலிட்டியிலேருந்து எஸ்எஸ்எல்சியை பேஸ் பண்ணி 25 கொஷின்ஸ் கேட்பாங்க. ஸோ டோட்டலாக 200 கொஷின். ஸோ வந்து டோட்டலாக வந்து 200 கொஷின்ஸ். அண்டு மார்க்ஸ்னு பார்த்தா 300 மார்க்ஸு. டைமிங் பார்த்தீங்கன்னா 3 hours நடக்கும். மினிமம் குவாலிஃபையிங் மார்க்ஸ் ஃபார் எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி, எம்பிசி, டிசி, பிசி அண்ட் பிசிஎம்க்கெல்லாம் பார்த்தீங்கன்னாக்க 90 மார்க்ஸு. அண்ட் அதர் காஸ்ட்டுக்கு வந்துட்டு அதர் கேட்டகரினா ஜென்ரல் கேட்டகரி இருக்காங்கல்ல, ஓசி கம்யூனிட்டி, அவங்களுக்குலாம் வந்து மினிமம் குவாலிஃபையிங் மார்க்ஸ் 120ன்னு சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி தான் மினிமம் குவாலிஃபையிங் மார்க்ஸ்னு ஒன்று சொல்கிறாங்க. பட் வந்துட்டு கட் ஆஃபை பேஸ் பண்ணி தான் வந்துட்டு நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போவாங்க. ஸோ வந்து முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண முடியுமோ வாங்கி வச்சிடணும். இந்த ப்ரிலிம்ஸ் எக்ஸாமை கிளியர் பண்ணுறவங்க நெக்ஸ்ட் லெவல் மெயின் எக்ஸாமுக்கு போவாங்க. மெயின் எக்ஸாமை பேப்பர் 1 வந்து கட்டாய தமிழ் தேர்வு. இது எலிஜிபிலிட்டி தான். ஸோ மினிமம் 40 வாங்கினா போதும். இதில் பாஸ் மார்க் வாங்கினா தான் பேப்பர் 2, 3 அண்ட் 4 வந்துட்டு எவாலுவேட் பண்ணுவாங்க. இன்டர்வியூ 100 மார்க்ஸு. டோட்டலாக 850 மார்க்ஸுக்கு வந்து எக்ஸாம் நடக்கும், மெயின் எக்ஸாம் நடக்கும். இதில் எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி, எம்பிசி, பிசி, பிசிஎம்க்கெல்லாம் வந்துட்டு 255 மார்க்ஸ் வந்து மினிமம் குவாலிஃபையிங் மார்க்ஸு. ஓசி கேட்டகரிக்கெலாம் வந்துட்டு 340 மார்க்ஸ் வந்து மினிமம் குவாலிஃபையிங் மார்க்ஸ் வச்சுருக்காங்க.
ஸோ அவ்வளோதான் நோட்டிஃபிகேஷனில் கொடுத்துருக்காங்க. செக் பண்ணிவிட்டு அப்ளை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இவ்வளோதான் இதில் இருக்க இன்ஃபர்மேஷன். அண்ட் அப்படியே கீழே வந்தால் எக்ஸாம் சென்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. மொத்தம் தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா டிஸ்ட்ரிக்ட்லேயும், அதாவது 38 டிஸ்ட்ரிக்ட்லேயும் சென்டர் கொடுத்துருக்காங்க. அண்ட் ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணி மெயின் எக்ஸாம் போகிறவங்களுக்கு சென்னையில் மட்டும்தான் சென்டர்னு போட்டிருக்காங்க. தென் அப்படியே கீழே வந்தால் டீட்டெயில் சிலபஸ் கிவன், அதையும் செக் பண்ணிக்கோங்க. டோட்டலாக வந்து 10 யூனிட்ஸ் கொடுத்துருக்காங்க ப்ரிலிம்ஸ்க்கு. அண்ட் தென் மெயின்ஸுக்குன்னு பார்த்தீங்கன்னாக்க பேப்பர் 1, பேப்பர் 2, 3, 4ன்னு இருக்குது. அதில் வந்துட்டு பேப்பர் 2ல் முன்னாடி வந்துட்டு மேக்ஸ் இருந்துச்சு. இப்போ மேக்ஸை தூக்கிட்டு எத்திக்ஸ் அண்ட் இன்டெகிரிட்டிங்கிற பேப்பரை வச்சுருக்காங்க. அண்டு கண்டென்ட்குள்ளே வந்துட்டு சின்ன சின்ன கரெக்ஷன்லாம் வந்துட்டு பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் செக் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த எக்ஸாமுக்கு எப்படி அப்ளை பண்ணணுன்னு நம்ம மாணவர் சேவை சேனல்லையே வரும். அந்த வீடியோவை பார்த்துட்டு மறக்காமல் அப்ளை பண்ணிவிடுங்க. எப்படி அப்ளை பண்ணணும்னு தெரியாதவங்க இந்த ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணால் நாங்களே உங்களுக்காக ஃப்ரீயாக அப்ளை பண்ணி தரோம் ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் ஏதாவது டவுட் இருந்தாலும் இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணலாம். மறக்காமல் நம்ம மாணவர் சேவை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸை நீங்கள் பார்க்க முடியும். அவ்வளோதான் மாணவர்களே, நம்ம மாணவர் சேவை சேனலை லைக் பண்ணுங்கள், மற்ற மாணவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். Until then, it's bye from Professor Raji, மாணவர் சேவை சேனல். Bye bye.